நேத்து அம்பேத்கர் அவர்களோட புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. இந்த புத்தக வெளியீட்டு விழால தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தாரு. அப்போ அவர் பேசும்போது அம்பேத்கர் அவரோட வாழ்க்கையில எதிர்கொண்ட பல நிகழ்வுகளை பத்தி பேசியிருந்தாரு. அப்படி பேசும்போது ஒருவேளை அம்பேத்கர் இப்போ உயிரோட இருந்தா அவர் என்ன நினைச்சிருப்பாரு? இப்போ இருக்க இந்தியாவை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிருப்பாரா இல்ல வருத்தம் அடைஞ்சிருப்பாரா? ஒருவேளை வருத்தப்பட்டாரா அப்படின்னா எதை நினைச்சு வருத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஜனநாயகம் காக்கப்படணும். அப்படி ஜனநாயகம் காக்கப்படணும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் காக்கப்படணும். இது எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய பொறுப்பு கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ரெண்டாவது ஒரு விஷயமா ஏப்ரல் 14 அதாவது அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாளை ஜனநாயக உரிமைகள் நாளா அறிவிக்கணும். இதை வந்துட்டு நான் ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. புத்தக வெளியீட்டு விழாவை நீங்க பாத்தீங்களா? விஜய் அவர்கள் பேசினதுல என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்கு தோன்றது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.